பிரேஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினல்லவா அவரை துதிக்கலாமா? என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், பெருங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே, காட்டு புஷ்பங்களை உடுத்துவிப்பது நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொல்கிறார். வார்த்தையை நம்மோடு தான் பேசுகிறார். நம்முடைய பலருடைய சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது. என கைவிடப்பட்டது, நெகிழ விடப்பட்டது, ஒருவரும் எட்டி பார்க்க கூட யாரும் இல்லாத இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்லி எல்லாராலும் கைவிடப்பட்டு நொந்து நூலாகி, அப்பா யாருமே என்னை எட்டி என்னன்னு கூட கேட்கறதுக்கு ஆளிலே கவலையோடு இருக்கீங்களா? என் வேதனையை யார்கிட்ட போய் சொல்வேன் கவலையோடு இருக்கீங்களா? உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீரை, உங்கள் கஷ்டங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், ஆனாலும் நீ அப்படிதான் இருக்கிறியா, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்லுறார், நம்மை பார்த்து தான் சொல்லுறார். வார்த்தையை யார் யாரெல்லாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்களோ அவருடைய வாழ்க்கையிலே இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதலே மட்டுமா உடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்குதியப்பா. நன்றியப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. யார் யாரும் என்னை பார்க்க யாருமே இல்லை, என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய கஷ்டங்களை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆமாம் நீ அப்படி இருக்கிறியா? யாருமே உன்னை கடவாதபடி எல்லாராலும் நெய்விடப்பட்டும் கைவிடப்பட்டும் இருக்கிறியா? ஆனாலும் நான் உன்னை நித்திய மகிழ்ச்சியாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன்னு சொல்லுங்களேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் அப்படி வைப்பீங்களாப்பா. நித்திய மாட்சிமே அவனுடைய பிள்ளைகளை மாற்றுவீராக கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோமப்பா. திரவுக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.